ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு சத்தமிட்டு கெம்பீரிக்க வேண்டும். ஏசாயா 12:6 சொல்கிறது, சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். ஆகவே நீங்கள் சத்தமிட்டு கெம்பீரியுங்கள், எக்காலத்தினால் ஆர்ப்பரியுங்கள், தேவனை போற்றி பாடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் தேவன் எல்லா தெய்வங்களை பார்க்கிலும் பெரியவர். ஆகவேதான் அவருக்கு கட்டும் ஆலயமும் பெரிதாயிருக்கும் என்று சாலமோன் சொன்னார். அப்படியே பெரிய மகிமையான ஆலயத்தை கர்த்தருக்கென்று கட்டினார். ஆலய பிரதிஷ்டையின் போது மக்கள் சத்தமிட்டு கெம்பீரித்தார்கள், எக்காளங்களை முழங்கினார்கள். கர்த்தர் பெரியவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று பாடி போற்றினார்கள். தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்துக்குள் இறங்கியது. இன்றைக்கும் கர்த்தர் பெரியவராய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். உங்களை சூழ்ந்துள்ள எல்லா பிரச்சனைகளை பார்க்கிலும், வியாதியின் மத்தியிலே நீங்கள் நம்பும் மருத்துவர்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். உங்களை எதிர்த்து வரும் தீய மனிதர்களை விட உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் பெரியவர். யார் யாருடைய கண்களிலே கர்த்தர் பெரியவர் என்கிற தரிசனம் இருக்கிறதோ அவர்கள் பெரிய பார்வோனை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். பயங்கரமான சிவந்த சமுத்திரத்தையும் கடந்து செல்வார்கள். அவர்களுக்கு முன்பாக மரண நதியாகிய யோர்தான் பின்னிட்டு திரும்பும். எரிகோ மதில்கள் நொறுங்கி விழும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் மனம் மகிழ்ந்து களி கூர்ந்து சத்தமிட்டு கெம்பீரிக்க வேண்டியதுதான். இந்த கெம்பீரத்தின் சத்தம் சிறையின் அஸ்திபாரங்களை அசைக்கும், கட்டுகளை அவிழ்ந்து போக பண்ணும். அந்த கெம்பீர சத்தம் சிறைச்சாலைக்காரனுக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கொண்டு வரும். சத்தமிட்டு கெம்பீரி என்று கர்த்தர் சொல்கிறார். அதன் அர்த்தம் என்ன? கர்த்தரை ஆராதனை செய்து கெம்பீரத்துடன் அவரை பாடி போற்றுங்கள். நீங்கள் கோழையைப் போல வாழ வேண்டியது இல்லை, தலைகுனிந்து நடக்க வேண்டியதில்லை. தகப்பனுடைய பிரசன்னத்தில் பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறுவது போல தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஒரு நாள் ஏசாயா கர்த்தரை பெரியவராய் கண்டார். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை தரிசித்ததும் அவருடைய உள்ளம் சந்தோஷப்பட்டது. ஆண்டவருக்கு முன்பாக நின்ற கேராபீன்களும் சேராபீன்களும் அமைதியாய் நிற்கவில்லை. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். தேவப்பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே அந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கட்டும். உங்கள் குடும்பத்தில் எப்போதும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கட்டும். சபையில் கர்த்தரை பாடி துதிக்கும் ஆராதனை நேரம் அதிகமாயிருக்கட்டும். அப்பொழுது கர்த்தர் பெரியவராய் எழுந்தருளி வல்லமையான காரியங்களை செய்தருளுவார். இன்றைய நினைவிற்கு யோவேல் 2:21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைய வேத வாசிப்பு காலை நாகும் 1, 2 மற்றும் 3ஆம் அதிகாரங்கள். மாலை வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம்.
சத்தமிட்டு கம்பீரித்து கர்த்தரை துதியுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.